வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சதவீதத்தில் 5வது டைப் வந்தாச்சு. 57 இருந்து 61 கணக்கு, அதாவது ஒரு 5 கணக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ஆனால் நீங்களே பாருங்களேன். இப்போ ஒரு எல்இடி டிவியோட விற்பனை விலை வந்து அடக்க விலை போல 5/4 மடங்கு எனில் லாப சதத்தை காண்க. இது 8th புக்கில் இருக்குது. இந்த மாதிரி மடங்கு பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கு ரிலேட்டடாக இங்கே பாருங்களேன். தென்றல் தனது வருமானத்தின் 4ல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தா கிட்டத்தட்ட மடங்கு மாதிரி தான். இங்கே பாருங்க, 2016 குரூப் 1ல் கூட 4/3 மடங்கு அப்படின்னு மடங்கை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா, சதவீதத்தில். அதுக்கப்புறம் மடங்குக்கு பதிலாக ரேஷியோ மாதிரி இங்கே பாருங்களேன், ஒரு பொருளோட வாங்கிய விலை மற்றும் விற்பனை விலை வந்து 4:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் லாப சதவீதத்தை காண்க. இது 2022 குரூப் 7ல் கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்க, 8th புக்கில் இருக்குது. 8th புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளோட அடக்க விலை மற்றும் விற்பனை விலையின் விகிதம் 5:7 எனில் லாபம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ரேஷியோவில் மடங்கள்லாம் கொடுத்து கேட்குறாங்க, சரிங்களா? 4 கொஸ்டின் நான் போட்டுறேன், ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், கடகடன் முடிச்சிடலாம், சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை போன்று 5/4 மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அந்த மடங்கு எழுதிக்குங்க. மேலே 5 இருக்கு, கீழே 4 இருக்கு, சரியா? இந்த லைன் அப்படியே போடுங்க. இங்க என்னன்னா, ஒரு எல்இடி டிவிங்க, முதல் விற்பனை விலை. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் விற்பனை விலையானது, அப்போ இது விற்கிற விலை, எது மேலே இருக்கிறது. அடுத்தது அடக்க விலையை போல, ரெண்டாவது அடக்க விலை, அப்போ இது வாங்கின விலை, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ என்னன்னா, 4 ரூபாய் வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதான் மெத்தேடு. புரியுதா பாருங்க? அவங்க சொன்னது தான். கொஸ்டின்ல வந்து முதல் விற்பனை விலைன்னு சொல்றாங்க, அப்போ மேலே இருக்கிற நம்பர் விற்பனை விலை. ரெண்டாவது அடக்க விலைன்னு சொல்றாங்க, அப்போ கீழே இருக்கிற நம்பர் அடக்க விலை. அப்போ இது எப்படி சொல்லலாம்னா, 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. எவ்வளோ லாபம்? 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபாய் லாபம். அப்போ அந்த 1 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதான் கேள்வி. புரியுதுங்களா? அப்போ இது எதுல இருக்கணும்? அசல் நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, அசல்ல தானே நம்ம எடுக்கணும். 4 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 ரூபாய்க்கு வித்தேன், 1 ரூபாய் லாபம். அப்ப 4 ரூபாயில 1 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதாங்க கீ பாயிண்ட். இப்போ புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அவங்க சொல்ற விதத்தை? அப்போ 4 ரூபாயில 1 ரூபான்றது எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. இப்போ நம்ம வழக்கமாக ஒரு டைப் போட்டிருப்போம். என்ன டைப்பு? P இன்ட்டு எக்ஸ் சதவிகிதம் ஈக்குவல் டு ஐ, அப்படிதானே? ஸோ இதில் பின்றது வாங்கின விலை மொத்தமாக, சரி 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சரியா? அதில் பர்சன்டேஜ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 4 ரூபாய்க்கு வாங்கினாங்க, 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 1 ரூபாய் லாபம் வருது, அதான் வட்டி ஐன்னு நான் வச்சுக்க சொல்கிறேன். புரியுதா? இந்த பேட்டர்னில் எழுதுனா ஆன்சர் வந்துடும். கிளியராக புரியுதுங்களா? அப்படின்னா அதுனா மொத்தம் 4 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதில் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். டைரெக்டாக 4 கூட பர்சன்டேஜை பெருக்க முடியாது. அந்த பர்சன்டேஜை நீக்கிறதுக்காக 100 கீழே வகுத்துட்டேன். ஈக்குவல் டு 1 ரூபாய். புரியுதா? 1 ரூபான்றது ஏன் போட்டேன்? 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போது 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 1 ரூபாய் லாபம். அந்த 1 ரூபாய் எழுதிருக்கு. கிளியரா? இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸ் வேணும், அதாவது பர்சன்டேஜ் வகுத்தலில் இருக்கிற, அதாவது கீழே இருக்கிற 100 ஈக்குவல் டு என்ன நடக்குமானா பெருக்கலாம் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கில் இருக்கிற 4 ஈக்குவல் டு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் ஆகிடும். பெருக்கில் இருக்கிறது ஈக்குவல் டு என்ன வேணா வகுத்தலாம் மாறிடும், சரியா? இப்போ அடிச்சு கொடுத்தா ஆன்சர் அவ்வளோதான். 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 25 1 பெருக்குனா 25 தான். அப்போ 25% ஆப்ஷன் சி தான் சரியானது. கொஸ்டின் தான் கஷ்டம், சரி? என்ன எப்படா போகிறதுன்னு புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸி. கிளியரா புரியுதுங்களா? ரைட், அடுத்தது வாங்க. அடுத்து இந்த கொஸ்டின் சொல்லிட்டு வரேன். 59 முடிச்சுட்டாங்க. போவோம். ஒரு பொருளின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையில் 4/3 மடங்கு எனில் வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம். 2016 குரூப் 1ல கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு பொருளோட விற்பனை விலை முதல்ல நம்ம இந்த மடங்கு எழுதிப்போம். 4/3 கொடுத்துட்டாங்க, சரியா? நல்லா அந்த கொஸ்டினை உள்வாங்கினாதான் உங்களுக்கு புரியலன்னா மாற்றி போட்டுறீங்க. என்னென்ன இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு பொருளோட
விற்பனை விலை. முதல்ல விற்கல விலை சொல்லிட்டாங்க. அப்ப இது விற்பனை விலை மேல இருக்கிறது. முதல் விற்பனை விலைன்னா மேல இருக்கிற நம்பர் விற்பனை விலை. ரெண்டாவது அதன் அடக்க விலையில், ரெண்டாவது அடக்க விலைன்றாங்க. அப்ப கீழே இருக்கிறது அடக்க விலை. அவ்வளவுதான். இப்ப கிளியர் ஆயிடுதா? ரைட். அப்ப இப்ப எப்படி சொல்லலாம்? 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவ்வளவுதான். 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம். இப்ப என்ன கேள்வியா? லாப சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 ரூபான்றது எவ்வளவு சதவீதம்? இப்ப இது எப்படி படிக்கலாம்? 3 ரூபாயில தான் அடக்க விலை. 3 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதான் நீங்க இப்போ நீங்க ஒரு கடைக்காரனா நீங்க தான் 3 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கிறீங்க. கஸ்டமர் வந்தாங்கன்னா 4 ரூபான்னு விற்கிறீங்க. அதுல அந்த 1 ரூபாய் லாபம் வருது. ஓகேவா? அப்போ 3 ரூபாயில 1 ரூபான்றது எத்தனை சதவீதம்? இதுதான் கேள்வி. இப்ப கீ பாயிண்ட் வந்துருச்சா? ஒரு எண்ணுல ஒரு குறிப்பிட்ட எண்ணு எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்மேட்ல எழுதலாம். P × X சதவீதம் = I. இந்த ஃபார்மேட்ல எழுதலாமா? இப்ப என்னன்னா எவ்வளோக்கு வாங்கிக்கிறீங்க? 3 ரூபாய்க்கு. அதான் அசல். அப்போ 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சதவீதம் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்மளால சதவீதத்தை டைரக்டா பெருக்க முடியாது நம்பரா கூட. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த சதவீதத்தை நீக்கிறதுக்காக கீழே 100 வகுத்துறேன். சரியா? = 1 ரூபாய். கரெக்டா? ஏன் 1 ரூபாய்? 4 ரூபாய் போடக்கூடாது. இந்த இடத்துல நீங்க 4 ரூபாய் போட்டீங்கன்னா அது விற்பனை விலை. கேட்கறது லாபம். 3 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் லாபம். அப்போ 1 தான் போடணும். ஓகே ரைட்டு. இவ்வளவுதாங்க. இதை எழுதிட்டா ஆன்சர் வந்துடும். இப்போ எனக்கு என்னன்னா X தேவை பர்சன்டேஜ். அப்போ வகுத்தல் இருக்கிற 100 = என்னன்னு போனா பெருக்கலாம் மாறிடும். அப்புறம் பெருக்கல்ல இருக்கிற 3 = என்னன்னு போனா வகுத்தலாம் மாறிடும். அப்போ 100 கூட 1 கூட 100 பெருக்கினா 100/3ன்னு வரும் சதவீதம். ஓகேங்களா? இந்த சதவீதம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ 100/3 அடிக்கலாம். 1 3 3 3 9. இப்போ 3 9, அதாவது 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது. 10ல் போடுங்க. மறுபடியும் 10ன்னு வரும். 3 9. ஸோ 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது. 1 வந்து 3 ஐப்பரில் வராது. அதனால கீழே 3 அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ 33 1/3 அவ்வளோதாங்க. 33 1/3 எங்கே இருக்குது? இது பாருங்க. ஆப்ஷன் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல எனக்கு இது போட தெரியல சார்னா ஜஸ்ட் நமக்கு 33 வருது. அது மட்டும் தெளிவாக தெரியுது. அப்படியே ஆப்ஷனை பாருங்க. 33ன்றது ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்குது. சரியா? சோ ஏ தான் சரியான விடை. ஓகே, கிளியரா புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இங்க இந்த கணக்கு பார்க்கலாம். இந்த பாருங்க 58வது கேள்வி. இது 7th புக்ல இருக்குது. தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவிகிதம். அதாவது இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி மேல கீழே நம்பர் கொடுத்தாங்க. மடங்குன்னு சொல்லிட்டு 4/3 5/4 அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனா இதுல என்னன்னா தென்றல் தனது வருமானத்துல 4ல் 1 பங்கை சேமித்தால், அதாவது இது எப்படி சொல்லலாம்னா 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, அதில் 1 பங்கு 1 ரூபாய் சேமிக்கிறாங்க. மேபி 3 பங்குன்னு சொன்னா 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 3 ரூபாய் சேமிக்கிறாங்க. சரிங்களா? 4ல் 1 பங்கு, 4ல் 3 பங்கு, 5ல் 2 பங்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா 4 ரூபாய் சம்பாரிச்சு 1 ரூபாய் சேமிக்கிறாங்க. 4ல் 1 பங்கு சேமித்தால், அப்போ 4 ரூபாயில 1 ரூபாய் சேமிக்கிறாங்க, அதோட சதவீதம். அப்போ அந்த 1 ரூபாய் சேமிக்கிறாங்க இல்லையா, அதோட பர்சன்டேஜ் என்ன? இவ்வளவுதாங்க. அடா 2 லைன்ல இவ்வளோ கருத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ மீனிங் என்ன? 4 ரூபாயில் 1 ரூபான்றது எத்தனை சதவீதம்? அப்போ நம்ம ஃபார்மேட்டில் போடலாம். P × X சதவிகிதம் = I. ஸோ இதில் 4 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 4 ரூபாய் இங்கே எழுதிட்டேன். அப்புறம் பர்சன்டேஜ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் டைரெக்டாக நம்மளால பெருக்க முடியாது. அந்த பர்சன்டேஜ் நீக்கிறதுக்காக நான் 100 வகுத்துட்டேன். இந்த இதில் என்னது 1 ரூபாய் சேமிக்கிறாங்க இல்லையா, அது இங்கே எழுதிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி இதை போட்டிருக்கோம். ஸோ என்ன ஆகுனா அந்த 100 வந்து வகுத்தல் இருக்கிற 100 = என்ன போனால் பெருக்கலாம் ஆயிடும். பெருக்கல் இருக்கிற 4 = என்ன பக்கம் வந்தா வகுத்தலாம் ஆயிடும். 4ல் பாதி 2, 100ல் பாதி 50, 2ல் பாதி 1, 50ல் பாதி 25, 25ஓட 1 பெருக்கினா 25%. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரே செகண்ட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். கிளியரா புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 60வது கேள்வி என்னன்னா, ஒரு பொருள் வாங்கிய விலை மற்றும் விற்பனை விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த என்ன பண்ணுங்க, அந்த ரேஷியோ அப்படியே எழுதிங்க. 4:5 கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்க, ஒரு பொருள் வாங்கிய விலை, ஃபர்ஸ்ட் வாங்கிய விலை, இப்போ இது வாங்கிய விலை. ஸோ இது அடக்க விலைன்னு சொல்லலாம்.
நீங்கள் வாங்கிட்டு வர விலை சரியா, இல்லைன்னா இப்படி கூட போட்டுங்க வாங்கிய விலை. ஓகேவா, வாங்கிய விலை மற்றும் அடுத்ததா விற்பனை விலை. ஸோ இதை விற்கிறாங்க சரிங்களா. அப்படின்னா இதில் ஒரு லாபம் வருது, அந்த லாபம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான மீனிங் என்னன்னா, 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபாய் லாபம். ஆமாம் தானேங்க, 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்றா 1 ரூபாய் லாபம். அப்போ அதில் லாபம்ன்றது 1 ரூபாய், அதை சாயுதமாக கேட்குறாங்க. அட கடவுளே. ஸோ இது அப்படியே முன்ன மடங்காக கொடுத்தாங்க, இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. கிளியராக புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்னன்னா, 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நம்ம 4 ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபாய் லாபம் வருது. அதாவது 4 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 1 ரூபாய் லாபம் வருது. அப்போ 4ல் 1ன்றது எத்தனை சதவீதம், இதான் கேள்வி. அப்போ நம்ம ஃபார்மேட்டில் இதெல்லாம் P × X சதவிகிதம் = I கரெக்டா. இதில் Pன்றது 4 ரூபாய்க்கு வாங்குறீங்க, எத்தனை சதவீதம் தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. சதவீதத்தை டைரெக்டாக 4ஓட பெருக்க முடியாது, சதவீதத்தை நீக்கிறதுக்காக நான் 100 வகுத்துட்டேன், = 1 ரூபாய் கரெக்டா. ஸோ இப்போ என்ன நாங்கள் பாருங்க, 1 ரூபாய் தானே. ஆமாம், அப்போ இந்த 100 வந்து வகுத்தல் இருக்குது, = போனால் பெருக்கலாம் ஆகிடும். 4 வந்து பெருக்கல் இருக்குது, போனால் வகுத்தலாம் ஆகிடும். ஒரு நாள் 4 25. இப்போ தான் போன கணக்கில் போட்டோம், இப்போ 25%. பார்த்தீங்களா, ஆப்ஷன் சி தான் சரியானது. ஒரே செகண்ட் சரியா, புரியுதுங்களா? இப்போ இந்த கொஸ்டின் ஹோம்வொர்க் தர நீங்களே போடுங்க, 8th புக்கில் இருக்குது. ஒரு பொருள் அடக்க விலை மற்றும் விற்பனை விலை விகிதம் 5:7 எனில் லாபம் டேஷ் ஆகும். அதாவது முதல்ல அடக்க விலை, அப்போ 5ன்றது அடக்க விலை, நெக்ஸ்ட் விற்பனை விலை, அப்போ 7ன்றது விற்பனை விலை. அப்போ இதுக்கான மீனிங் என்ன, 5 ரூபாய்க்கு வாங்கி 7 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் லாபம் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். இப்போ என்னென்னா லாப சதவீதம் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, நம்ம ஃபார்மேட்லேயே போடுங்க, பர்ஃபெக்டாக ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 10%, பி 20%, சி 30%, டி 40%. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ போதும், இந்த டைப் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அடுத்த டைப்பை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.